أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பிறன்மை மிக்கோனுமான ஏக இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அருள் பொங்கும் ரமலான் மாதத்திலே லொஹர் தொழுகைக்கு பிறகு தொடராக பல்வேறு தலைப்புகளில் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த தொடரிலே எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நபிகளார் கூறிய படிப்பினை தரக்கூடிய உதாரணங்கள், உவமைகள். அதில் இதுவரை நாம் சில உதாரணங்களை, உவமைகளை பார்த்தோம். ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னுடைய இறை நம்பிக்கையில் எப்படி இருக்க வேண்டும், அதே போன்று ஒரு இறை நம்பிக்கையாளனிடத்தில் இருக்க வேண்டிய பண்புகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய படிப்பினை தரக்கூடிய உதாரணங்களின் மூலம் அறிந்து கொண்டோம். இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய செய்தி, அல்லாஹு தாலா நமக்கு அருளாக வழங்கியிருக்கக்கூடிய வீடு, அந்த வீட்டினுடைய நிலையை நாம் எப்படி வைத்திருக்க வேண்டும், அதற்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லக்கூடிய ஒரு உதாரணத்தை நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே நமக்கு பல அருள் கொடைகளை வழங்கியிருக்கின்றான். அவன் வழங்கியிருக்கக்கூடிய அருள் கொடைகளில் ஒரு உன்னதமான ஒரு அருள் கொடை நம்முடைய வீடு. நாம் தங்குவதற்காக, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக அல்லாஹு தாலா நமக்கு வீடுகளை தந்திருக்கின்றான். இதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்ற பொழுது, வல்லாஹு ஜஅல லக்கும் மின் புயூத்திக்கும் சகனா, அல்லாஹு தாலா உங்களுக்கு வீடுகளை நிம்மதி தரக்கூடியதாக ஆக்கி வைத்திருக்கின்றான். வெளியில பல வேலை பளுக்கு மத்தியில நம்ம அதையெல்லாம் முடித்து விட்டு பல இன்னல்களோடு மன சுமைகளோடு வருகின்ற பொழுது நம்முடைய வீட்டுக்கு நம்ம வந்து விட்டோம் என்றால் ஒரு நிம்மதி நமக்கு கிடைக்கின்றது. நாம வெளியே போனாலும் கூட எப்பொழுது நம்முடைய வீட்டுக்கு நம்ம போவோம், வீட்டில் போனாதான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும், கொஞ்சம் நிம்மதியாக இருக்க முடியும் என்று நாம நினைப்போம். அதை தான் அல்லாஹ் சொல்கின்றான், அல்லாஹு தாலா உங்களுடைய வீடுகளை உங்களுக்கு நிம்மதி தரக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான். அப்ப அந்த வீடுகளை நாம எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? இந்த வீடு என்பது அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அருள்கொடையா இருக்கிறது. ஏனென்றால் ஒரு சமுதாயத்தை அல்லாஹு தாலா அவர்களை வீடு இல்லாமல் தட்டலிய வைத்திருக்கிறான். அப்படி ஒரு சோதனையே ஒரு சமுதாயத்திற்கு, வேதக்காரர்களாக இருக்கக்கூடிய யூதர்களுக்கு அவர்கள் செய்த ஒரு தவறின் காரணமாக சில நாட்கள், சில காலங்கள் வீடு இல்லாமல் தட்டலியக்கூடிய ஒரு நிலையை அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்படுத்தினான். அப்ப வீடு இல்லாமல் தட்டழிவது என்பது அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு சோதனை. அந்த அளவுக்கு வீடு என்பது ஒரு அருள் கொடையாக இருக்கின்றது. அந்த வீடுகளை நாம எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும்? அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் சொல்கின்றான், நம்முடைய வீடுகளில் அல்லாஹுடைய நினைவு கூறப்படக்கூடியதாக நம்முடைய வீடுகளை வைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த உதாரணம் இது பற்றி தான். நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், மஸலுல் பைத்தில்லதி யுذ்குருல்லாஹு ஃபீஹி வல் பைத்தில்லதி லா யுذ்குருல்லாஹு ஃபீஹி மஸலுல் ஹய்யி வல் மையித்தி. அல்லாஹ்வுடைய நினைவு, இறை நினைவு எந்த வீட்டில் இறைவனை நினைவு கூறப்படுமோ
அல்லாஹுவை நினைவு கூறப்படுமோ அந்த வீடும், எந்த வீடுகளில் அல்லாஹ்வுடைய நினைவு கூறப்படவில்லையோ அந்த வீடும், இந்த வீட்டுக்கு மத்தியில் உள்ள உதாரணம் அல்லாஹ்வுடைய நினைவு கூறப்படக்கூடிய வீடு, அல்லாஹ்வுடைய நினைவு கூறப்படாத வீடு. இது உயிருள்ளவனுக்கும் இறந்து போனவனுக்கு உள்ள உதாரணம். எந்த வீடு அல்லாஹ்வுடைய நினைவு கூறப்படுமோ அந்த வீடு உயிருள்ள வீடு. எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய நினைவு கூறப்படவில்லையோ அந்த வீடு மையித்து என்று நபி அவர்கள் சொல்கின்றார்கள். அப்ப இந்த உதாரணத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லக்கூடிய பாடம், படிப்பினை, நம்முடைய வீடுகளில் அல்லாஹ்வை அன்றாடம் நினைவு கூற வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய வீடு உயிருள்ள ஒரு வீடாக இருக்கும். அல்லாஹ்வும் திருக்குர்ஆனில் இதை நமக்கு சொல்லி காட்டுகின்றான். வதுகுர்ன ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. உங்களுடைய வீடுகளில் அல்லாஹ்வுடைய வசனங்களும் அவனுடைய ஞானமும் நினைவு கூறப்படக்கூடிய நிலையில் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அதை நினைவூட்டிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் திருக்குர்ஆன் சொல்கின்றான். அப்போ நம்முடைய வீடுகளில் அல்லாஹ்வுடைய நினைவு கூறப்படக்கூடிய வகையில நம்முடைய வீடை ஆக்கிக் கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், நபி அவர்கள் வேறொரு செய்தியை சொல்கின்ற பொழுது, லா தஜாலு புயூதக்கும் மக்காபிர, உங்களுடைய வீடுகளை நீங்கள் மண்ணறைகளாக ஆக்கி விடாதீர்கள். உங்களுடைய வீடுகளை இறந்தவர்களை அடக்கம் செய்யக்கூடிய இடமாக ஆக்கி விடாதீர்கள். அப்படி என்றால் இறந்தவர்களை அடக்கம் செய்யக்கூடிய இடம் எப்படிப்பட்ட இடமா இருக்கும்? அங்க போய் யாராவது திக்ர் செஞ்சுட்டு இருப்பாங்க, அல்லாஹ் நினைவு கூறி கொண்டு இருப்பார்களா? அங்க போய் உட்கார்ந்து கொண்டு யாராவது தொழுது கொண்டு இருப்பார்களா? அந்த மையவாடிகள் கபர்ஸ்தான்ல போய் நின்றுக்கிட்டு குர்ஆன் ஓதி கொண்டு இருப்பார்களா? அப்ப அல்லாஹ்வுடைய அங்கே நின்றுக்கிட்டு வேற ஏதாவது அந்த இறந்தவர்களை அடக்கம் செய்யும் பொழுது மட்டும் ஒரு அறிவுரை அங்க வழங்கப்படும். அது அல்லாம மற்ற நேரங்கள்ல அங்க இருந்துகிட்டு பயான் நடக்குமா? அப்ப அல்லாஹ்வுடைய நினைவு அறவே இல்லாத ஒரு இடமாக மையவாடிகள் என்பது இருக்கிறது. அதுபோன்று உங்களுடைய வீடுகளை நீங்கள் ஆக்கி விடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அப்ப அந்த கபருஸ்தானுக்கும் அல்லாஹ்வுடைய நினைவு கூறப்படாத வீட்டுக்குள்ள வித்தியாசம் என்னன்னா, கபருஸ்தான்ல உயிர் இல்லாதவர்கள் அடக்கம் செய்யப்படக்கூடிய இடம் இது மண்ணறை கபருஸ்தான். உள்ளம் செத்து போன ஒரு வீடுதான் அல்லாஹ்வை நினைவு கூறப்படாத வீடு. அங்க உயிர் இல்ல, உடல்ல உயிர் இல்லாம இருக்கு, இங்க உள்ளத்துக்கு உயிர் இல்லாம இருக்குது. அப்ப அப்படி நம்முடைய வீடுகளை ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காக நபி அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். இதை சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து சொல்கின்றார்கள், இன்ன ஷைத்தான யன்ஃபிரு மினல் பைத்தில்லதி துக்ரவு ஃபீஹி சூரத்துல் பக்ரா. எந்த வீடுகளில் சூரத்துல் பக்ரா திருக்குர்ஆனுடைய 2வது அத்தியாயம், மிக பெரிய ஒரு அத்தியாயம், திருக்குர்ஆனிலேயே பெரிய அத்தியாயம், அதிகமான வசனங்களை கொண்ட அத்தியாயம் சூரத்துல் பக்ரா. அந்த சூரத்துல் பக்ரா என்ற அந்த அத்தியாயம் எந்த வீட்டில் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டில் ஷைத்தான் அந்த வீட்டை விட்டு விரண்டோடுகிறான். அப்போ நம்முடைய வீடுகள்ல அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வகையில திக்ர் செய்யக்கூடியவர்களாக, திருக்குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக நம்முடைய வீடுகளை ஆக்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வீடுகள் எல்லாம் எப்படி இருக்குது? ரமதான் மாதத்தில் கொஞ்சம் நம்ம அந்த டிவி இதெல்லாம் ஒதுக்கி வைத்திருக்கின்றோம். ஆனால் ரமதான் முடிந்த பிறகு தொடர்ச்சியாக வீடுகளில் சீரியல்கள் தான். இன்னிசை கச்சேரியை போன்று இசை மயமாக வீடுகள் காட்சியளிக்கும். எல்லாரும் வீட்டிலையும் யாருக்கும் விதிவிலக்கு இல்லாம இந்த சீரியல் மோகத்தில் மூழ்கிய தாய்மார்களை, சகோதரிகளை பார்க்கின்றோம். வீடுகளில் நாம இது போன்று வீணான காரியங்களை செய்து ஷைத்தானுடைய இருப்பிடமாக ஆக்கிவிடக் கூடாது. அப்ப அல்லாஹ்வுடைய நினைவு கூறப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய அதான் சொல்றாங்க, எந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய நினைவு கூறப்படவில்லையோ அந்த வீடு மையித்தான வீடு.
மையத்து வீடுனா ஒரு பயம் மக்களுக்கு வரும். இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எந்த வீட்டு அல்லாஹ்வுடைய நினைவு கூறப்படவில்லை அது மையத்து வீடு. அப்ப நாம இதுல இருந்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? அதிகமா அல்லாஹ் நினைவு கூற வேண்டும், திருக்குர்ஆன் ஓதப்பட வேண்டும். அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, இஜாலு ஃபி புயூதிக்கும் மின் ஸலாத்திக்கும், உங்களுடைய தொழுகைகளில், தொழுகை இருக்கிற அந்த தொழுகைகளில் சில தொழுகைகளை உங்களுடைய வீடுகளில் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஏனென்றால் வலா தத்தஹிதுஹா குபூரா, உங்களுடைய வீடுகளை நீங்கள் கபர்களாக ஆக்கிவிடாதீர்கள். தொழுகைகள் என்றால் சுன்னத்தான தொழுகைகள், உபரியான தொழுகைகள். இந்த உபரியான தொழுகைகளை நாம பள்ளிவாசலை தொழுதுட்டு போயிடுறோம். இன்னைக்கு வீட்டில் போய் அந்த உபரியான தொழுகைகளை தொழக்கூடியவர்கள் மிக மிக குறைவு. ஏனென்றால் நமக்கு என்ன காரணம்னா, நாம சுன்னத்து அந்த வளமையா தொழுதுட்டு வரக்கூடியவங்க பள்ளிவாசல்னா தொழுதுருவோம், வெளியே இறங்கிட்டா ஷைத்தான் நம்மளுக்கு எடுத்துருவோம். வீட்டில் போய் தொழன்னு ஒரு சிந்தனை வருமா, வேற வேற வேலைகள் வந்துடும், வேற வேற காரணங்கள் வந்துடும், ஷைத்தான் தொழுகை விட நம்மளை திசை திருப்பிடுவான். அந்த ஒரு பயத்தினால தொழுது முடிஞ்சாச்சா அங்கனே சுன்னத்தை தொழுதுட்டு கிளம்பிடுவோம், வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய வீடுகளில் சில தொழுகைகளை ஆக்கி கொள்ளுங்கள். சுன்னத்தான தொழுகைகளை நாம பள்ளிவாசல்ல தொழுவதை விட வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது. எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் இன்னொரு செய்தியில சொல்றாங்க, ஃபைன் அஃதலு ஸலாத்தி ஸலாத்துல் மரி, ஒரு மனிதன் தொழக்கூடிய தொழுகையில் சிறந்த தொழுகை வீட்டில் தொழக்கூடிய தொழுகை தான், இல்லல் மக்தூபா, கடமையான தொழுகையை தவிர. கடமையான தொழுகையை தவிர, கடமையான 5 நேர தொழுகை இருக்குதே, அந்த 5 நேர தொழுகைக்கு தான் பள்ளிவாசல். உபரியான தொழுகைகளை வீட்டை தொழுவதுதான் பள்ளிவாசல தொழுவதோட சிறந்தது. அப்ப எந்த அளவுக்கு நபி அவங்க இந்த நம்ம வீடுகளை தொழுகைக்கூடிய இடமாக, குர்ஆன் ஓதக்கூடிய இடமாக, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடமாக ஆக்கி வைக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்முடைய வீடுகள் எல்லாம் அந்த நிலையில் இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளுக்கு மதரசால போவாங்க, குர்ஆனை ஓதுவாங்க, அந்த குர்ஆனை வீட்டில் இருந்து எத்தனை பெற்றோர்கள் எப்பா கொஞ்ச நேரம் குர்ஆன் எடுத்து ஓது என்று சொல்லக்கூடிய எத்தனை பெற்றோர்கள் இருக்கிறாங்க? என்ன காரணம்னா சொல்லுவாங்க, என் பிள்ளைக்கு ஸ்கூல்ல கொடுக்கக்கூடிய ஹோம்ஒர்க்கே அதிகமா இருக்குது, அந்த ஹோம்ஒர்க் எழுதுறதுக்கு ஒரு நேரம் வேணும், அதுக்கப்புறம் அவன் டியூஷனுக்கு போகணும், அதுக்கு ஒரு நேரம் வேணும், அவனுக்கு என்னென்னமோ ப்ராஜெக்ட் அது இதுன்னு கொடுக்குறாங்க, அதை செய்யறதுக்கு நேரம் போயிருது. இதுக்கப்புறம் எங்க குர்ஆன் ஓதுறது, மேலும் மேலும் எப்படி சுமையை அவன் மேல சுமத்துறது? இப்படி ஒரு காரணத்தை சொல்லிக் கொண்டு அல்லாஹ்வுடைய நினைவை விட்டும் நம்முடைய வீடுகளை திருப்பக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அப்ப நம்முடைய வீடுகளில் அதிகமா எப்படி ரமலான் மாதத்துல நாம நம்முடைய வீடுகளில் குர்ஆனை ஓதுகிறோம், அல்லாஹ்வை நினைவு கூறுகிறோம், இது ரமலான் மாதத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, எல்லா மாதங்களிலும் எல்லா காலங்களிலும் இதை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நபி அவர்கள் இந்த உதாரணத்தின் வழியாக நமக்கு இதை சொல்லுகின்றார்கள். அப்ப நம்முடைய வீடுகளில நாம செய்ய வேண்டிய காரியங்கள் குர்ஆனை ஓதுவது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது, அதுபோன்று கடமையான தொழுகைகளை தவிர சுன்னத்தான உபரியான தொழுகைகளை வீட்டில் போய் தொழுகிறது. நாம அப்படி தொழும் பொழுது வீட்டில் உள்ளவங்களும் தொழுகை இல்லாதவங்களா இருந்தா கூட உங்களுக்கு தொழணும் ஒரு சிந்தனை வரும். இப்போ நம்ம சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு முன்னாடி தொழுவும் பொழுது பாப்பா தொழுகிறார நாமளும் கூட சேர்ந்து தொழுவோமே, அப்படி ஒரு சிந்தனை அவருடைய உள்ளத்துல ஏற்படும். பல வகையில் அது நன்மையை பயக்கும். அப்ப அதனால நம்முடைய வீடுகளை இது போன்ற வீடுகளாக, உயிருள்ள வீடாக, உயிரோட்டம் உள்ள வீடாக ஆக்கி வைக்க வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா இது நமக்கு அருள் கொடையாக தந்திருக்கின்றான். இன்னைக்கு வீடு இல்லாம இன்னைக்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறோம். இன்னைக்கு வெளிநாட்டுக்கு போய் பொருளாதாரத்தை திரட்டணும், சம்பாதிக்கணும் என்று செல்லக்கூடியவர்களுடைய அதிகமானவருடைய நோக்கம் சொந்தமா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி குடியேறணும். அதான் அதிகமானவருடைய நோக்கமா இருக்கு. மற்றதெல்லாம் அடுத்து. வீடு இல்லாதவங்களுக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்படியாவது வெளிநாட்டு போய் கஷ்டப்பட்டு சொந்தமா ஒரு இடம் வாங்கி வீடு வச்சிடணும், எரிபொறியானாலும் தனிப்பொறிய அவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. அப்ப அல்லாஹ் தஆலா நமக்கு வீடுகளை அருள்கொடையாக தந்திருக்கின்றான். அந்த வீடுகளை நம்ம ஷைத்தானுடைய இருப்பிடமா ஆக்கிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா, நாம வீட்டை நுழையும் போது இரவு நேரத்தில் வீட்டை நுழையும், அப்படி நுழையும் போது பிஸ்மில்லா ஸலாம் சொல்றது பொதுவாக எல்லா நேரத்திலும் சொல்லணும், அது மார்க்கத்தில் உள்ளது. அது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நீங்க வீட்டை நுழைறீங்களா பிஸ்மில்லா சொல்லி உள்ள நுழைங்க. அதே மாதிரி அன்னைக்கு உணவு சாப்பிடுறீங்களா பிஸ்மில்லா சொல்லி உணவு சாப்பிடுங்க. ஏனென்றால் ஷைத்தான் சொல்லுகின்றானா, நாம பிஸ்மில்லா சொல்லியாச்சுன்னா இன்னைக்கு நமக்கு இங்க தங்குறதுக்கு இடம் இல்லை,
அதே மாதிரி உணவு உண்ணும் பொழுது பிஸ்மில்லா சொல்லியாச்சுன்னா இன்னைக்கு நமக்கு உணவும் கிடையாது, இந்த வீட்டில் நமக்கு தங்கறதுக்கு இடமும் கிடையாது, இன்னைக்கு இந்த வீட்டில் நமக்கு உணவும் கிடையாது, வீட்டை விட்டு வெளியேற வேண்டியதான். அதே போன்று ஒரு மனிதர் வீட்டுக்குள்ள நுழையும் போது இரவு நேரத்தில் நுழையும் பொழுது பிஸ்மில்லா சொல்லாம உள்ள நுழைகிறார். அதே போன்று உணவு உண்ணும் பொழுது பிஸ்மில்லா சொல்லாம சாப்பிடுறாருன்னா அப்போ ஷைத்தான் தன்னுடைய படைப்பட்டாளத்தில் சொல்லியிருந்தானா இன்னைக்கு தங்குறதுக்கு இடம் கிடைச்சிருச்சு, இன்னைக்கு தங்குறதுக்கு இந்த வீடு நமக்கு கிடைச்சிருச்சு, இன்னைக்கு தங்கிக்கலாம். அதே போன்று இன்னைக்கு நமக்கு சாப்பாடும் கிடைச்சி போச்சு, வேற என்ன வேலை, ஷைத்தானுக்கு ரெண்டும் கிடைச்சி போச்சு சொல்லி அந்த வீட்டில் குடியிருக்க ஆரம்பித்து விடுகின்றான். அப்போ நம்ம எந்த அளவுக்கு ஷைத்தான் என்பவன் நமக்கு நண்பன் கிடையாது, நம்மை நரகத்திற்கு அழைத்து செல்வதற்கு கங்கணம் கட்டி கொண்டு திரியக்கூடியவன், நமக்கு மிகப்பெரிய எதிரி அவன் தான். உலகத்தில் எல்லா எதிரியை விட முதல் எதிரி ஷைத்தான் தான். அப்ப அப்படிப்பட்டவனுக்கு நம்முடைய வீடுகளில் இருப்பிடமாக ஆக்கிவிடக்கூடாது. அப்ப நம்முடைய வீடுகளை அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய வீடாக, உயிரோட்டு உள்ள வீடாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை நம்ம வீடுகளில் அதே போன்று குர்ஆன் எடுத்து அதனுடைய பொருளோடு படிப்பது, அதே தன்னுடைய குடும்பத்தார் மத்தியில் தன்னுடைய மனைவி மக்கள் கூட்டு வச்சு அதுக்கு விளக்கம் சொல்றது, இது மாதிரியான நிலையை நம்ம ஏற்படுத்திக் கொள்ளணும். இன்னைக்கு நாம உலகத்தை மற்ற பேசிக்கொண்டு இருக்கின்றோம். இது போன்று நம்ம மனைவி மக்களை அழைத்து கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் இது போன்று உபதேசம் செய்யக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? அப்ப இது நாம கவனத்தில் வைக்க வேண்டும். இது போன்று நம்முடைய மார்க்கம் இதுதான் நமக்கு வலியுறுத்துகிறது. நம்முடைய வீடுகளில் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடியதாக, திருக்குர்ஆன் ஓதப்படக்கூடிய வீடாக, தொழுகைகள் சுப்பரியான தொழுகைகளை தொழக்கூடிய வீடாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். அதுலேயும் குறிப்பாக இரவு தொழுகை. இந்த இரவு தொழுகை நம்ம ரமதான் மாதத்தில் பள்ளிவாசல வந்து தொழுகிறோம். நபி அவங்க ரமதான் மாதத்தில் பள்ளிவாசல தொழுகை முக்கியத்துவப்படுத்தி சொல்லி இருக்கிறாங்க. அது அல்லாத காலங்களில் நம்ம வீடுகளில் இந்த தொழுகையை நம்ம வளமையாக தொழக்கூடியவங்களா இருக்கும். உபரியான தொழுகை அந்த இரவு தொழுகையை நம்ம வீடுகளில் தினந்தோறும் போய் அதை நிறைவேற்றுகின்ற பொழுது அந்த வீட்டில் அல்லாஹ்வுடைய பரக்கத்து வரும். அல்லாஹ்வுடைய அப்படி நமக்கு என்ன செய்ய வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்ப இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன இந்த உதாரணம், இதில் நமக்கு இருக்கக்கூடிய பாடம், இது நம்முடைய வாழ்க்கையில படிப்பினையாக பெற்று நம்முடைய வீடுகளை இறை நினைவு கூறக்கூடிய வீடாக, உயிரோட்டமுள்ள வீடாக ஆக்கிக் கொள்ளக்கூடியவர்களாக, அதன் மூலமாக இம்மையிலும் மறுமையிலும் வெற்றியை பெறக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா உங்களையும் என்னையும் ஆக்கியார் என்று கூறி என்னுடைய இந்த உரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். வாஹிரு தாவானா அனில் ரப்பில் ஆலமீன் சுப்ஹானக வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.